அன்பான முகநூல் தோழர்களே, சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதித்து பின்புதான் அந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும். அப்படி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் போதே கிட்டத்தட்ட 270 பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஒரு 300 பேர் மட்டும் அதற்கு, ஏன்னா பிஜேபி ஆளும் அரசு, அவங்க எம்பின்றதால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் 300 பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேணால் 270 பேர் எவ்வளவு எதிர்ப்பது? ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா ஓகே தான், நீங்கள் அந்த சட்டம் கொண்டு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 270 பேர் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்தந்த மாநில அரசும் தீர்மானத்தை கொண்டுட்டு வராங்க வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிர்த்து. இப்படி இருக்கும்போது ஒரு சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், ஒரு நியாயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சட்டம். இல்லை என்றால் அது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, துரோகம். அப்படி இருக்கும்போது அதே போல் நீங்கள் ஒரு சட்டத்தை இயக்க வேணும்னா பகலில் நாடாளுமன்றத்தில் விவாதித்து அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் இருக்கும்போதே அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும். அதை விடுத்துட்டு நள்ளிரவில் 12 மணி யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த கட்சிக்காரங்களும் இருக்க மாட்டாங்க, எதிர்கட்சி இருக்காது, ஆளுங்கட்சி, இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி எம்பியே இருக்க மாட்டாங்க. எப்படி நீங்கள் நள்ளிரவில் எப்படி இந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறீங்க? நீங்கள் ஒரு சமூகம், இது ஒரு சமூக கட்டமைப்பு. ஏன்னா மாற்று மதத்தினர் ஒரு சமூக நல்லிணக்க நாடு இந்தியா. அந்த இந்தியாவில் அனைத்து சமூகமும் சுகமாக வாழக்கூடிய ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிஜேபி கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு வந்ததிலிருந்து இந்தியாவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும். நள்ளிரவில் இந்த சட்டத்தை இயற்றியதுக்கு கடும் கண்டனம் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்திருக்கிறது. ஏன் இந்தியா முழுக்க கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். அதனால் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். நள்ளிரவில் எப்படி ஆளுநர் ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு இந்தியாவின் மூத்த குடிமகள் எப்படி நள்ளிரவில் எப்படி அனுமதி தராங்க இந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு? இந்த ஒரு நாடாளுமன்ற அவையில் எல்லாம் இந்த சட்டத்தை ஏற்றணும். யாருமே இல்லாத நேரத்தில் இரவில் 12 மணிக்கு போய்ட்டு இந்த சட்டத்தை ஏற்றுறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய கொடுமை. இதை வன்மையாக கண்டிக்கிறேன்.